ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ஹோட்டலில் போய் விசாரித்ததோ, அவங்க நைட்டே வந்து செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதோ இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டில் கூட வந்துட்டு மிஸ் பண்ணாமல் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கு ஃபேங் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே அவளை பற்றி தான் அவன் கேட்டுட்ருக்கானான்னு சொல்லிட்டு பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிச்சா நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணை அவள் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா, ஒழுங்காக வந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அங்கே வந்து ஃபேங்குமே வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்ப தப்பு அங்கே பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப அப்படியே வீரமாயிட்டு அடிக்க வந்ததுமே இவன் அடிச்சு பிடிச்சங்க தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உன்னோட வீட்டில் வந்து இங்கே வந்து ரொம்ப அலுமல் பண்ணிட்டுருக்காங்க, நீ வந்து எல்லாத்தையும் சமாளி அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோங்க வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி ட்ராமா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே யாரோ வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே இவன் வந்துட்டு வேகமாக மறைச்சி இவன் மேலே அடி விழுகிற மாதிரி பார்க்குறா. பட் உள்டாவா நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவன் மேலே இங்கே கத்தி கொடுத்து பட்டதுமே இவன் பிளான் எல்லாமே ஃபெயிலாக போயிடுது. என்ன விஷயம்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரை வந்துட்டு இவ தான் வந்து ஆல்ரெடி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்கிறது நானுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனை காசு கொடுத்துமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவனை வந்து கத்தி வச்சு குத்துற மாதிரி வந்து வரணும், நான் வந்து உடலை விழுந்துருவேன்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே சொதப்பி நம்ம ஹீரோ இப்படி உள்டாவா அவன் மேலே கத்தி குத்து வாங்கிடுறான். பிறகு இங்கே குழந்தைக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ஷின்யானுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு காப்பாற்றுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வந்து போன்மேன் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட பேர் அதே மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க, எதுவுமே கிடைக்க மாட்டுது, இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பேசாமல் இன்னொரு வந்து பேபியை பேத்துக்கோங்க, ஸோ அந்த பிளட் மூலமாக நம்ம காப்பாற்றலாம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. டாக்டர் என்ன சின்னியான் தான் வந்து ஹஸ்பண்ட் நினச்சிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா, எப்படி நான் வந்துட்டு குழந்தை பேத்துட்டு காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுததுமே அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. பிளட்டிங் ஆக ஆரம்பித்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா வந்து டிஎன்ஏ வந்து எடுக்க சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொல்லும்போது அதையுமே அவன் கீழே தூக்கி போட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் ஹீரோ கூட ஒன்றா இருந்தால் தானே பேபி பெற்றுக்க முடியும், ஸோ குழந்தைய காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்டை டைவர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை இதை பற்றி கால் பண்ணி சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஃபேங் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சரி நீ போய் இந்த மெடிக்கல் பில்லை வாங்கிட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்டதும் அவங்க இப்போ கண்டிப்பாக உங்களை டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க பாஸ், ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியலன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் கண்டிப்பாக அந்த சின்ன கூட சேர்ந்துருக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காளா, நான் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாஸ் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே இருக்காரு, ஸோ வந்து உடனே மீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கதவை யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது, வந்து ஓப்பன் பண்ணதுமே அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதர் வந்து அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. நீ எப்படி உன்னோட சிஸ்டர் வந்துட்டு இப்படி வந்து ஒழிச்சு வைப்ப, மரியாதை என் பொண்ணு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அங்கே வந்துட்டு ஓவர் அவங்க பேசினதும் நீங்கள் தெரிஞ்சதை போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்மளெல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஆச்சே, நம்ம எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கலான்னு சொல்லிட்டு எனது ஃபேமிலியா, ஏன்னா என்னோட அம்மாவை விட்டுட்டு நீ ஒரு மிஸ்ட்ரஸ் பின்னாடி போனாலும் தானே அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது, நான் சொல்கிற கண்டிஷனை கேட்டால் மட்டும்தான் உங்கள் பொண்ணு கிடைப்பா அப்படின்றத சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு 10 மில்லியன் என் பேரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்னோட அம்மாவோட வீடை வந்துட்டு இந்த லேடியோட பேரில் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அது திரும்ப எனக்கே வரணும் அப்படின்றத சொன்னதுமே ஃபஸ்ட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உன் பொண்ணை நீ பொணமாக தான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவங்களுமே அதை பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. காமிச்சாவே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டே இருக்கான். அப்போ பாஸ் ஒருவேளை வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ என்னமோ, 2 பேருமே நீங்கள் தானே, நீங்களே உங்களை பார்த்து போராம்பட்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஹீரோக்கு கால் பண்ணி உனக்கும் ஃபேங்க்கு எப்போ மேரேஜ் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னை கழட்டி விட்டுட்டு நீ மொத்தமாக வந்து வேறு யார்ட்டாச்சும் போகலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படின்றத சொல்லி கேட்கும்போது சரி உனக்கு மேரேஜுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவள் கட் பண்ணிடுறா. அவளுக்கு வந்துட்டு குழந்தைய காப்பாற்றணும், எப்படியாச்சும் பேபி பெற்றுக்கணுமே, இதை போய் அவன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு தான் அசிங்கமாயிட்டு இந்த மாதிரி வந்து திரும்ப அங்கே கால் பண்ணா. ஹீரோ கோவமாயிட்டங்க, ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கான்.
ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம ஹீரோக்கு இப்படி வந்து கத்தி குத்தி பட்ட விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த விஷயத்தை பற்றி எதுக்காக வேண்டி இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஹோட்டலுக்கு போய் நம்ம ஹீரோவை பற்றி அங்கே விசாரிக்கிறா. அவர் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டார் மேடம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. சரி அவர் வந்து நான் வந்தாருன்னா இங்கேயே வர சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் உடனே நம்ம ஹீரோ ரிட்டன் அங்கே ஹோட்டலுக்கு போக சொல்கிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வெளியவே வெயிட் பண்ணிட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்க, வா உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா அப்படின்றது கேட்டதும் திரும்ப கிஸ் பண்ண போயிட்டு இருக்கா. என்ன என் கூட சேர்ந்து நீ ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆனால் நீ என் கூடவே தான் எப்பயும் இருந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னதுமே ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவன்கிட்ட சாரி கேட்குறா. நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்து பண்ணுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உங்கள் வந்து யங் மாஸ்டர் நான் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு ஃபோனை தள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயினை வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணுறதுக்குமே ஆளை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போனதுமே எல்லாம் உன்னோட ஸ்டெப் சிஸ்டரோட வேலை தான், வந்தவுடனே வேலையை ஆரம்பிச்சிட்டா போல். அங்கே வந்து ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கெல்லாம் கலந்து நம்ம ஹீரோயினை வந்து அவன் போஸ்ட் பண்ணிட்டு தப்பாக நடக்கலாம் பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ திரும்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே வந்துட்டு அங்கே அவனை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ட்ரக்கு கலந்த வாசி அவள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் அமைட்டு அந்த இடத்துல வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியுது. சரி யங் மாஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற செட்டு அவர் அங்கே வெளியே போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவள் கூட சேர்ந்து அங்கே ஒன்றா வந்து இருக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. எங்கே உங்கள் யங் மாஸ்டர் அப்படின்றத கேட்டதும் நைட்டு ஃபுல்லாக அவர் ரொம்ப உங்களை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட் மாஸ்டர் இப்போ தான் வெளியே கிளம்பி போனார், நான் வந்து ஃபோன் வேணா உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளும் ஓகேன்னு சொல்கிறா. அங்கே ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோட்ட அங்கே பேசினதும் இப்போ நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ வந்துட்டு எனக்கு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்ன டைவர்ஸ் கொடுக்கவா, நேற்று நைட்டு 3 ஹவர்ஸாக என்னை வந்து நீ சும்மா இருக்க விடலை, பாடப்படுத்திட்ட, அவ்வளோ தூரத்துக்கு என் கூட நீ நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இப்போ டைவர்ஸ் கேட்குறியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவள் வந்து நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்கள் சிஸ்டரை வந்துட்டு நம்ம மீட் பண்ணி அந்த நடந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போகலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்போ அங்கே அந்த பர்சனை வந்து அடித்து மூஞ்சி புறமே கட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு நீ வந்து பண்ண தப்புக்கு ஒரே பனிஷ்மெண்ட், நீ இவனை தான் மேரேஜ் பண்ணி வாழ்க்கை பூரா வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவளை வந்து மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இல்லைனா குடும்பத்தோட நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போவே நீ வந்து மேரேஜ் இவனை பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. முடியாதுன்னு சொன்னதுமே அங்கே வீட்டில் நீ வந்து செத்து போயிடுவ, நீ பேசாமல் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே வேறு வழி இல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி அங்கே வந்து சைன் பண்ண வச்சுடுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த வந்து அடிபட்டு போய் ரொம்ப மோசமாக இருக்கிறவனவே வந்துட்டு அங்கே மேரேஜ் வந்து பண்ண வேண்டிய நிலைமையாயிருது. ஹீரோயின்ட்டாங்க அசிஸ்டன்ட் யங் மாஸ்டர் வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் எதை பற்றியுமே ஃபீல்லாம் பண்ண வேணாம், கண்டிப்பாக வந்துட்டு அவர் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான், பட் நம்ம டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே கேட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் நான் கிட்னாப் பண்ணதோ இல்லை என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒன்றா இருந்ததோ இவனுக்கு தெரியக்கூடாது, அவன் ரொம்ப வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்குவான் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கே அங்கே ரொம்ப கில்ட்டியாக ஆரம்பிச்சிருது. ரொம்ப அசிங்கமாக வேறு தோணிட்டுருக்கு. எப்படி வந்துட்டு இப்படி நான் வந்து 2 பேர் கூட போய் ஒன்றா இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு உண்மைகளை வந்துட்டு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே சின்னியா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு போல். அப்போ அங்கே டேடின்னு சொல்லிட்டு அங்கே குழந்தை அவனை பார்த்து கூப்பிட்டதுமே வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன குழந்தையோட வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீ வந்து இந்த ஃபேங்கோட அப்பாவை பற்றின விஷயங்கள்லாம் விசாரி, ஏன்னா அதால் நிறைய வந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்காரு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோங்க வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் வந்து 1 மந்த்துக்கு வெளியே பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போக போகிறேன், ஸோ நீ வந்து உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே சின்ன என்னன்னு சொல்லி கேட்டதுமே இந்த விஷயத்த சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன ஏதாச்சும் வந்துட்டு குழந்தைங்க தான் பெற்றுக்க போகிறியா, யார் இருந்தாலும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போய் வந்து டெஸ்ட்டு பார்த்தா அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது.
பட் அவளுக்கு ரொம்ப டவுட் ஆயிருது. ஹஸ்பண்ட் கூடயும் ஒன்றா இருந்தோம், நம்ம ஹீரோ கூடயும் ஒன்றா இருந்தோமே, யாரோட பேபி இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப அங்கே அசிங்கமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது திரும்ப அங்கே அந்த ஃபேங் வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. கண்டிப்பாக நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ குழந்தைய காப்பாற்றிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இனிமே வந்து சரியான மேட்ச் வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோங்க கால் பண்ணி நான் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வரேன்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பிரேக்கப் சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அங்கே போனதுமே அங்கே ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே டெக்கரேஷன்லாம் அவன் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே வந்துட்டு அவன் ஹாப்பிகிட்ட கிஸ் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும்போது நீ வா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு வந்து புரிஞ்சுக்குது இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் நான் வந்து இந்த ப்ரப்போஸலை ஏற்றுக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு அவன் ஷாக் ஆகுறான். அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நடந்தது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்றத சொன்னதும் நீ உன்னோட ஹஸ்பண்டால் நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதுவும் கிடையாது, நான் அவனையுமே வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன், உன் கூடயுமே இருக்க மாட்டேன், நான் வந்து 7 இயர்ஸாக சின்னியான மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் 2 பேருமே மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோமே இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப மனசை பாரமாக்கிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் அங்கே வந்து ரிங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். வேலையுமே விட்டா போல் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நான் வந்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைய வந்து தொட்டு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு குடிக்கும்போது அதை வந்து தண்ணியை குடிச்சிட்டு அவள் அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போதே அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன விஷயம்னா அந்த ஃபேங் வந்து தண்ணியில் வந்து எதையோ மிக்ஸ் பண்ணிட்டா போல் அவளுக்கு அபார்ஷன் ஆகிற மாதிரி. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ மீட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 மில்லியனுக்காக நீ வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணுவியா, எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே ஒரு ஃபோனில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை காமிக்கிறான். அவளோட வேலை போல் காசுக்காக வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இது உன்னோட குழந்தையே கிடையாது, நீ எதுக்காக இவ்வளோ தவிச்சிட்டு இருக்க, உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ, அது வந்துட்டு வேறவங்களோட குழந்தைன்னு சொன்னதுமே ஹீரோ ரொம்ப வந்து கஷ்டமாயிருது அவனுக்கு. உன்னை நான் ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அந்த ஃபேங்க் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபேங் அங்கே வந்து விழா. நம்ம ஹீரோயின்ட்ட நான் தான் உன்ட்ட சொன்னா இல்லையா, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், விலகி போன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தே இல்லை கடைசியில் ஒரு நிலைமை என்னாச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சு விழா. உன்ன மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, நீ எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய கொலை பண்ணியிருப்பான்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ ஏமே நான் வந்து கை வச்சிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து இந்த 1 மில்லியன் அவள் தலையிலே கொட்டி விடுறா. இந்த காசுக்காக தானே அலைஞ்சிட்டு இருக்கா, அவன் வந்து உனக்கு எதுக்காக வேணும், காசுக்காக தானே வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவப்பட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ வந்து அவன் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் அவங்ககிட்டயுமே கத்த ஆரம்பிச்சிடுறான். அவங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன், தேவையில்லாமல் வந்துட்டு என் மேலே கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்கிறா. அப்போ அவங்க அந்த ஃபேங்கை வந்து தூக்கி விட்டுட்டு நீ இதை பற்றி கவலைப்படாதம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்துகிறாங்க. நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபேங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் அங்கே மெடிசனை வந்து மாற்றி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அப்படின்னா தானே அவங்க இறந்து போனால் பழைய தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே போட முடியும், அதுக்காக தான் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினை கால் பண்ணி நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல். அப்போ அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே அந்த ஃபேங் வந்து நீ தான் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழைய தூக்கி போட்டதும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே எனக்கு கண்டிப்பாக உன் மேலே தான் டவுட் இருக்குது, நீ எப்படி இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அடைச்சி வைக்க சொல்லிடுறான். அப்போ அந்த ஃபேங் அன்னைக்கு அவங்க என்னை வந்து காப்பாற்றினாங்களா, அதனால தான் வந்துட்டு அவள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம
ஹீரோக்கு நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. பட் ஹீரோக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது ஹீரோயின் இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே போய் அடைச்சி வச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா. அங்கே ஃபோனுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைன் கிடைக்க மாட்டுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட வேலை தான் போல் அங்கே வந்து ஃபோன் சிக்னல் இல்லாமல் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறான். பார்த்தா அவங்க அம்மா இறந்துமே போயிடுறாங்க. அவன் அந்த கல்லறையில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவ தானேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங் ஏற்றி விட்டதுமே கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு காரணமானவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் அவ ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ அவள் பண்ணலையான்னு கேட்டதும் அவள் அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயமே தெரியும், என்னோட பேபி அபார்ஷனை பண்ணது, அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை கொலை பண்ணது நீ தானேன்னு சொல்லிட்டு அவள் எல்லா எவிடன்ஸுமே காமிச்சதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு நீ அப்படிலாம் புரிஞ்சுக்காத, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொன்னதும் என்னோட அப்பா ட்ரிப்புக்காக போயிருக்காரு, அவர் வரட்டும் வந்த பிறகு பேசிக்கலான்னு சொன்னதும் உன்னோட அப்பா எப்பயுமே திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு ஜெயிலில் தான் இருக்காரு. அவர் ஃபேக்கான மெடிசன்லாம் வந்து ரெடி பண்ணி நிறைய பேர் மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. ஜெயிலுக்குமே அனுப்பி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும், துணைக்கு நீமே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கோவப்பட்டு கத்திட்டே போயிட்டுருக்கா. ஹீரோக்கு சிங்கான் வந்து கால் பண்ணி நான் வந்து உன்னை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே பேபியை கூட்டிகிட்டு வந்திருக்கோமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். குழந்தைய பார்த்துட்டு எப்படி இருக்க, நீ மட்டும் என்ன தனியாக இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சிங்காமே அங்கே வந்து விழான். உன் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாது, இது உன் குழந்தை தான், உனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை தான்ற உண்மையை சொல்லிடுறான். அப்போ வந்து அவள் விட்டுட்டு போனதுக்கு ரீசனுமே உன்னோட அம்மா வந்து மிரட்டினாங்க பேபியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவள் போனா. ரெண்டாவது நான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், எப்பயுமே அவள் என்னை லவ்லாம் பண்ணது கிடையாது, ஓ மேலே தான் அவளுக்கு எப்பயுமே லவ் இருக்குன்ற விஷயத்த அவன் சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேர்ட்ஸால் வந்துட்டு அப்புறம் வந்து மனசாலையும் அவளை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டையுமே அவன் அப்போ தான் பார்க்குறான். டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு ஹீரோவுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, குழந்தைகிட்ட நீ இப்பயுமே என் அப்பாவை ஏற்றுக்குருவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா உங்களை நினச்சி அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஷின்யான் நான் 2 டேஸாக வந்து அவளுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் அவள் வந்துட்டு எனக்கு லைனே கிடைக்கல, அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு வர வச்சேன். ஸோ அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அப்ராடுக்குமே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது, நீ வந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ, அவளையுமே நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வீட்டில் இருந்துட்டுருக்கா, அங்கே ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கதவை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து யங் மாஸ்டர் கூட இருப்பீங்கன்னு சொன்னதும் யங் மாஸ்டர் தான் உங்களை இங்கே கேர் பண்ணி வச்சுக்கிறாரு சொன்னார்னு சொன்னதும் இல்லையே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தானே கூட்டிகிட்டு வந்து வர வச்சான்றதை அவள் சொல்கிறா. நீங்கள் வந்து அவரே இப்போ வருவார், நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து மாஸ்கை போட்டுட்டு வந்ததுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவன் மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணி நான் தான் எல்லாமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆயிட்டுருக்கு. நான் எவ்வளோ கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு 2 பேரு கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை வந்து கேம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறான். அவன் வந்து நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்கிறான். அப்போ அங்கே குழந்தை வந்ததுமே ஹாப்பியாகிட்டு அந்த குழந்தையுமே என்னோட பேரண்ட்ஸ் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நடந்த எல்லாத்துக்கும் அவன் சாரி கேட்டதுமே மன்னிச்சு விடுறா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து விடுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் 9 months காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவளை வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக வந்து அங்கே குழந்தைக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு திரும்ப ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு. நான் இந்த மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாமே நம்ம பொண்ணோட பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன். அதை கவனிச்சிட்டு இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம சின்னியான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.